இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3ல சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் given that x greater than or equal to y filling the blanks with suitable inequality signs. எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸு தான் கிரேட்டராக இருக்குமா ஒய்யை விட ஈக்குவலாகவும் இருக்குமா அப்படின்னா இதில் எந்த இன்இக்வாலிட்டியை போட்டால் இதே மாதிரி ஓகே ஆகும். எக்ஸ் கூட ஒரு 6 ஆட் பண்ணுறோம், ஒய் கூடயும் 6 ஆட் பண்ணும்போது இதில் என்ன ஈக்குவாலிட்டி வரும். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் தான் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ இது இன்இக்வாலிட்டி என்ன வரும். இப்படி கொடுத்துருக்க வச்சு தான் நம்ம இதில் செய்ய போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா. இதை எப்படி எழுதலாம், ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாமா. இதையும் எழுதியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒய் தான் எப்படி இருக்கும்னு கேட்குது. ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸாக தான் இருக்கும். இதை இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன், இதை இங்கே கொண்டு போயிருக்கேன். அதாவது எக்ஸ் தான் கிரேட்டர், எக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இதுக்கும் அதே மீனிங் தானே, எக்ஸ் தான் அதிகமாக இருக்கும் இல்லை ஈக்குவலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன ஆன்சர் போடலாம், ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். செகண்ட் ஒன், எக்ஸ் கூடயும் ஒரு 6 ஆட் பண்ணுறோம், ஒய் கூடயும் ஒரு 6 ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். எக்ஸ் கூட ஒரு 6 ஆட் பண்ணுறோன்னா இங்கே 6 ஆட் பண்ணுறோம், இங்கேயும் 6 ஆட் பண்ணுறோம். இப்படி வேல்யூ கூட 6 ஆட் பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது இது கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணுறோம் இல்லை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. மல்டிப்ளை பண்ணுறோம், இது கூட ஒரு பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. இது கூட ஒரு பாசிட்டிவ் நம்பரை டிவைட் பண்ணாலும் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஆனால் எப்போ சேஞ்ச் ஆகும், இந்த எக்ஸ் கூட ஒரு நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போதோ இல்லை ஒரு நெகட்டிவ் நம்பரை டிவைட் பண்ணும்போதோ நமக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் சேஞ்ச் ஆகாது. மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் சேஞ்ச் ஆகாது. நம்ம ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம்னா அது நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவைடுக்கும் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். இது கூட 6 தான் ஆட் பண்ணியிருக்கோம், ரைட் சைடும் 6 தான் ஆட் பண்ணியிருக்கோம், சேம் நம்பரை தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்படி ஆட் பண்ணால் அந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்படியே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படியே போட்டுடுறோம். தேர்ட் ஒன், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ அந்த எக்ஸ் கூட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வரும். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்யா. ஸோ எக்ஸ் கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த எக்ஸ் இது நம்ம ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சைனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைனான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு நம்பரை ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பண்ணால் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். எப்போ இதில் ஒரு பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் சேஞ்ச் ஆகாது, பட் நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் சேஞ்ச் ஆகும். அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் ரைட் சைடும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஒய் அப்படியே போட்டுட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். இந்த சைன் அப்படியே தானே, ஏன்னா இதில் பாசிட்டிவ் நம்பர் தான் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஒய். இந்த வந்துருச்சா, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் இருக்குது. சைன் ஈக்குவலிட்டி என்ன இருக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. லெஃப்ட் சைடில் எக்ஸு போக மீது என்னெல்லாம் இருக்குது, மைனஸ் ஒய் இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் போக மைனஸ் ஒய் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த இன்இக்வாலிட்டியை எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுதிக்குவோம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் கூட என்ன பண்ணியிருக்காங்க, மைனஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் கூட மைனஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது இன்இக்வாலிட்டி இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. நம்ம மைனஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி என்னவாயிரும், சேஞ்ச் ஆயிரும், அதாவது ரிவர்ஸ் ஆயிரும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருந்துச்சுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு தான் இந்த ஒய்யை அப்படியே போட்டுட்டு மைனஸ் ஒய்யை தானே லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணோம், ரைட் சைடும் மைனஸ் ஒய்யை தான் மல்டிப்ளை பண்ணணும். இதில் மட்டும் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் பண்ணிடுங்க. கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா லெஸ் தெனாக மாற்றுங்க. ஏன்னா இதில் நெகட்டிவ் நம்பரை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இன்இக்வாலிட்டி அப்படியே போட்டு தப்பு பண்ணிடாதீங்க. மைனஸ் எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஸ்கொயர். ஸோ மைனஸ் எக்ஸ் ஒய்ங்கிற லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இன்இக்வாலிட்டி என்ன இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சம்முக்கும் இந்த கொடுத்துருக்க இன்இக்வாலிட்டி எழுதிக்கலாம். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்னு. இங்கே எக்ஸ் இருக்குது லெஃப்ட் சைடு, எக்ஸ் போக வேறு என்ன இருக்குது, ஒய்யை மைனஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் கூட ஒய்யை மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணாலோ
மைனஸ் பண்ணாலும் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ இன்இக்வாலிட்டி அப்படியே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுட்டு என்ன பண்ணணும், இங்கே ரைட் சைடில் ஒய் இருக்குது, எக்ஸ் அப்படியே போட்டுட்டோம், ஒய்யை தான் லெஃப்ட் சைடு மைனஸ் பண்ணோம். ஸோ ரைட் சைடும் ஒய்யை மைனஸ் பண்ணோம். அப்போ இந்த ஒய் போட்டுட்டு மைனஸ் ஒய் இது கொடுத்துருக்குது. இந்த இது நம்ம எக்ஸ்ட்ரா மைனஸ் ஒய் பண்ணியிருக்கோம். ஓகேயா, எக்ஸ் மைனஸ் ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சைனா, ஒய்லேருந்து ஒய்யை மைனஸ் பண்ணால் ஜீரோவா, இது இங்கே வந்துடுச்சா, எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ஜீரோ இருக்குது. இன்இக்வாலிட்டி என்ன இருக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். லீனியர் இன்இக்வேஷன் ஹேஸ் ஆல்மோஸ்ட் ஒன் சொல்யூஷன். இந்த லீனியர் இன்இக்வேஷன் நம்மளே ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 எடுக்கிறோம். இந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் சொல்யூஷன் தான் இருக்குமா, இல்லை, 5ஆவோ 5 விட கம்மியாக இருக்கிற நம்பர்லாம் உண்டு. ஓகேயா, அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்கா, ஆல்மோஸ்ட்னா கிட்டத்தட்ட இல்லை, நிறைய சொல்யூஷன் இருக்குது. இப்போ வந்து லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ லீனியர் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 5, இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தானே, அப்படின்னா ட்ரூவாக இருக்கும். லீனியர் இன் ஈக்குவேஷன் கொடுத்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ். செகண்ட் ஒன், when x is an integer, the solutions for x less than or equal 0 are -1, -2, etc. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸு இன்டீஜராக இருக்குமா. இன்டீஜர்னா என்னது, நம்ம நம்பர் லைனில் போடுவோம்ல 1 2 3, இதுதான் என்னது இன்டீஜர். லெஃப்ட் சைடும் போய்கிட்டே இருக்கும், ரைட் சைடும் போயிட்டுருக்கோம், ஆரோ போட்டுடலாம். 0 ரைட் சைட் பாசிட்டிவ் இன்டிஜர், லெஃப்ட் சைட் நெகட்டிவ் இன்டிஜர், சென்டரில் 0. ஒரு லீனியர் இன்இக்வேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்பர் லைனில் பார்க்கலாமா, பார்த்து தான் நம்ம இதை கரெக்டானு செக் பண்ண முடியும். எக்ஸோட வேல்யூ ஜீரோவாகவும் இருக்குமா, இல்லை ஈக்குவல் போட்டதுனால இந்த 0 உண்டு, ஜீரோவாகவும் இருக்குமா, ஜீரோவை விட கம்மியாக, லெஸ் தென், எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 0 தானே. ஸோ 0 விட கம்மியானா இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் -1 -2, அப்போது 0விலேருந்து இவ்வளோ ஃபுல்லாக உண்டு. அப்போ 0 உண்டு, -1 -2 -3, இதில் ஈக்குவல் போட்டதுனால இந்த 0 நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இங்கே 0 இல்லை, -1 -2 -3 இப்படின்னு தான் இருக்குது. ஸோ 0 இதில் போடலை அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, ஃபால்ஸ். செகண்ட் ஒன்னும் ஃபால்ஸ் தான். தேர்ட் ஒன், அண்ட் இன்இக்வேஷன், என்ன இந்த இன்இக்வேஷன் கொடுத்துருக்காங்க, இதில் எக்ஸ் வந்து இன்டீஜராக, நம்ம இன்டீஜர் அப்படின்னு ஒன்று நம்பர் லைனை போட்டுருணும், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை சால்வ் பண்ணி கிடைக்கிற எக்ஸ் வேல்யூ வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியாதான், இந்த நம்பர் லைனில் கேனாட் பி ரெப்ரசன்டட், நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண முடியாதான். எப்படின்னு பார்க்கலாமா, எக்ஸோட வேல்யூ இருக்கும் -3 விட அதிகமாக இருக்கும், -3 விட அதிகமான -3 இந்த இருக்குது, இதை விட அதிகமான இந்த சைட் போகணும், அதிகமான இந்த சைட் போகணும், கம்மியான லெஃப்ட் சைடு வரணும். ஸோ -3 விட அதிகமான இங்கே போகும். ஓகேயா, -1 விட கம்மியாக இருக்கணுமா, இந்த இருக்கா -1, -1 விட கம்மினா லெஃப்ட் சைடில் வரும், ஸோ இங்கே வரணும். அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும், இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும், ஆனால் அது இன்டீஜராக இருக்கணுமா, அந்த எக்ஸ் வேல்யூ இன்டீஜராக இருக்குமா, அப்போ அந்த -2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இன்இக்வாலிட்டிக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா -2 மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ நம்ம இதை -2வை நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கேனாட் பி ரெப்ரசன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இதுவும் ஃபால்ஸ் தான். ஃபோர்த் ஒன், எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு வரல இதில், ஸோ லெஸ் தென் -1 தான் கொடுத்துருக்கு. கேன் பி ரீரிட்டன் அஸ், இதை எப்படி எழுதியிருக்காங்க, இப்போ வந்து எக்ஸு லெஸ்ஸாக இருக்கான், இங்கே எப்படி இருக்குது, எக்ஸு கிரேட்டராக, எக்ஸ் அதிகமாக ஆயிடுச்சுன்னு வந்திருக்கு. இங்கே இருக்கிறது இப்படி லெஸ் தென் போட்டால் இந்த குறுகுனது தான் சின்ன வேல்யூ, இது பெரிய நம்பர். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் பெரிய நம்பர், எக்ஸ் தான் பெரிய நம்பர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே எக்ஸ் தான் சின்ன நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுத முடியுமா, எக்ஸு லெஸ் தென் -y அப்படின்னா -y greater than x தானே, -y தானே பெருசு, ஸோ -y greater than x, ஆனால் இங்கே -y less than xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸு. ட்ரூ ஆர் ஃபால்ஸில் எல்லாமே ஃபால்ஸ் தான். தேர்ட் ப்ராப்ளம், சால்வ் த ஃபாலோயிங் இன்இக்வேஷன்ஸ். அதாவது இந்த இன்இக்வேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7, இதை வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நமக்கு நேச்சுரல் நம்பர் என்னன்னு தெரிஞ்சால் தான் இதுக்கு சொல்யூஷனே போட முடியும். நேச்சுரல் நம்பர்னால் இப்படி என்னால் மார்க் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக 1ல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும்,
1 2 3 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதான் இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது நேச்சுரல் நம்பர். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஹோல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பருக்கு 0 இன்க்ளூட் ஆகாது, நல்லா பார்த்துக்கோங்க. பட் 0வை சேர்த்துறாங்க, ஆன்சர் தப்பாயிரும். நமக்கு கொஸ்டின்லே எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னு போட்டாங்க. எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குமா, 7ஆகவும் 7ஐ விட லெஸ் ஆகும். எக்ஸ் இஸ் லெஸ் தென், எக்ஸ் லெஸ்ஸாக தான் இருக்கும். எதை விட, 7ஐ விட. ஓகேயா, அப்போ 7ஐ விட லெஸ்ஸாக இருக்கும். ஈக்குவல் போட்டிருக்கிறதுனால 7ம் உண்டு. ஸோ 7ங்கிறதுனால 1 வரை தான் போடணும். இந்த எக்ஸு நேச்சுரல் நம்பராக தான் இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 இதில் ஈக்குவல் இருக்கிறதுனால இந்த 7ம் உண்டு. 7ம் இருக்கும், 7ஐ விட லெஸ்ஸாகவும் இருக்கிறது தான் இந்த எக்ஸுங்கிற வேல்யூ. எக்ஸ் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 2 3 4 5 6 7 தான் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ். செகண்ட் ஒன், எக்ஸ் மைனஸ் 6 லெஸ் தென் 1. எக்ஸு நேச்சுரல் நம்பர் தான் இருக்கும். லாஸ்ட்டு சம்மர் தான் இந்த எக்ஸ் நேச்சுரல் நம்பர் தான், 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே எக்ஸு மட்டும் கொடுக்கல, எக்ஸ் மைனஸ் 6 லெஸ் தென் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு நமக்கு எக்ஸு மட்டும் வரணும்னா அந்த -6 போகணும். -6 போக என்ன பண்ணணும், +6ஆல், அதாவது 6 இது கூட ஆட் பண்ணால் 0 ஆயிரும். எக்ஸு -6 இது கூட ஒரு 6 ஆட் பண்ணால் 0 ஆயிரும். இந்த நம்பர் போயிடும், எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ் -6 கூட ஒரு 6 ஆட் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு 6 ஆட் பண்ணால் ரைட் சைடும் இந்த 1 கூட 6 ஆட் பண்ணுவோம். இதில் இன்இக்வாலிட்டி லெஸ் தென் வருமா, என்ன போடணும்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே லெஸ் தென் இருக்குது. ஒரு நம்பரை ஆட் பண்ணால் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ இதில் என்ன சைன் இருக்கோ அதே தான் நம்மளும் போடுவோம். எக்ஸு -6 + 6 ஆட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ இந்த லெஸ் தென் சைன் அப்படியே போடுறோம். 1 6 ஆட் பண்ணால் 7. இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் என்ன கிடைக்கும், இந்த எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கணும், 7ஐ விட லெஸ்ஸாக இருக்கும், அதாவது கம்மியாக இருக்கணும். எக்ஸ் இஸ் லெஸ் தென் 7 தானே, 7ஐ விட லெஸ்ஸாக இருக்கணும் எக்ஸ் வேல்யூ. அது எக்ஸ் வேல்யூ 7ஐ விட சின்னதாக இருக்கணும். நேச்சுரல் நம்பராக இருக்கணும் எக்ஸு. ஸோ அது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 தான் வரும். இங்கே ஈக்குவல் இருந்தால் தான் 7 வரும். இங்கே இந்த சைன் இல்லை. ஸோ 7ஐ விட கம்மியாக தான் இருக்கணும் எக்ஸ் வேல்யூ. அதான் 6 வரை போட்டிருக்கோம். 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், நேச்சுரல் நம்பருங்கிறதுனால 0 வரக்கூடாது. தேர்ட் ஒன், 2a + 3 <= 13. a வந்து ஹோல் நம்பரா. லாஸ்ட் சம் நேச்சுரல் நம்பர்னு பார்த்தோம். ஹோல் நம்பர்னா W. இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சைடில் எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு மறந்துடும். ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கொஸ்டின் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு என்னது, இந்த வேரியபிள் மட்டும்தான் லெஃப்ட் சைடில் இருக்கணும். அதாவது ஏ மட்டும்தான் லெஃப்ட் சைடில் இருக்கணும். இதில் 2a + 3 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 3ஐ டெலிட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு 2a டெலிட் பண்ணிடுவோம். 3ஐ டெலிட் பண்ண இல்லை, +3ன்னு இருக்குது. அப்போ -3 பண்ணுனா இந்த 3 போயிடும். அதனால் என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் 3a மைனஸ் பண்ணுறோம். இந்த லைன் எழுதனாலும் எழுதலாம், எழுதாமல் விடனாலும் விட்டுக்கலாம். சப்ராக்டிங் 3, அதாவது 3ஐ சப்ராக்ட் பண்ணுறோம். 2 சைடுமே பண்ணணும், ஒரு சைடு மட்டும் பண்ணக்கூடாது. இதில் 3 இருக்குது, நான் இதில் 3 போடுறதுக்கு 13 போட்டுட்டேன், சாரி. 13 அப்படியே போட்டுட்டு -3 தானே 2 சைடும் பண்ணுறோம். சப்ராக்டிங் 3 ஆன் போத் சைட்ஸு. நெக்ஸ்ட்டு 2a அப்படியே போடுறோம். 3 - 3 0 ஆயிரும். <= சைன். நம்ம மைனஸ் ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம் 2 சைடும். அப்போ இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கணும். நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்படியே போடுறோம். இங்கே அப்படியே போட்டிருக்கோம். 13ல் 3ஐ மைனஸ் பண்ணால் 10 வரும். நெக்ஸ்ட் நமக்கு a மட்டும்தான் இருக்கணும், 2 இருக்கக்கூடாது. இதில் 2a 2 மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ 2வை டிவைட் பண்ணால் நமக்கு 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போது 2 சைடுமே 2வால் டிவைட் பண்ணுறோம். <= 10 / 2. ஸோ 2 சைடுமே 2வால் டிவைட் பண்ணுறோம். இப்போ 2 2 கேன்சல் ஆயிருமா, a மட்டும்தானே இருக்கும். <= 10 2வால் டிவைட் பண்ணால் 5. 1 2 is 2, 5 2s are 10. ஏவோட வேல்யூ எப்படி இருக்கணுமா, 5ஆகவும் 5விட கம்மியாக இருக்கணுமா. a is <= 5 தானே, a தான் லெஸ்ஸாக இருக்கணும், a தான் கம்மியாக இருக்கணும். எப்படி, 5ஐ விட கம்மியாக இருக்கணுமா. ஆனால் ஏங்கிறது வந்து ஹோல் நம்பர். 5ஐ விட கம்மியானா இந்த 5க்கு முந்தின நம்பர் 4 வரும். 4 3 2 1 0 வரும். ஏயோட 5விட கம்மியாக தானே இருக்கணும், a வேல்யூ தான் 0 1 2 3 4. இதில் 5 போடணுமா போடக்கூடாதா, இதில் ஈக்குவல் சைன் இருக்குல்ல, அப்போ 5ம் உண்டு இல்லை, அப்போ 5 போடணும். இந்த சம்முக்கு இதான் ஆன்சர். ஃபோர்த் ஒன், 6x - 7 <= 35 வேர் x is an integer. இன்டீஜர்னால் 0 உண்டு, பாசிட்டிவ் நம்பர் உண்டு,
லெஃப்ட் சைடு நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும். இந்த நம்பர் லைனில் வரும். இதான் இன்டிஜர்ஸ். நமக்கு எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த -7 கேன்சல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 6 கேன்சல் பண்ணணும். -7 கேன்சல் பண்ணால் அது கூட ஒரு +7 பண்ணால் இது 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 6 டிவைட் பண்ணணும். கொஸ்டினை எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு -7 இருக்கா, ரெண்டு சைடு என்ன பண்ணுறோம், ஒரு 7 ஆட் பண்ணுறோம். 6x - 7 அப்படியே எழுதிட்டு இந்த சைடும் ஒரு 7 ஆட் பண்ணுறோம், இந்த சைடும் ஒரு 7 ஆட் பண்ணுறோம். இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா, ஒரு நம்பரை ஆட் பண்ணோன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அப்படியே போடுறோம். 6x அப்படியே போடுறோம். 7 -7 பண்ணால் 0 ஆயிடும். ஸோ அதை போட வேண்டாம். இந்த இன்இக்வாலிட்டி சைன் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 35 கூட 7 ஆட் பண்ணால் என்ன வரும், 42. சைடில் எழுதுனா எழுதிக்கோங்க. ஆடிங் 7 ஆன் போத் சைட்ஸ். இதில் எக்ஸ் மட்டும் வரணும்னா 6 கேன்சல் பண்ணணும். இந்த 6 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஒரு 6 டிவைட் பண்ணால் நமக்கு கேன்சல் ஆயிருமா. ஸோ 42லேருந்தும் 6 டிவைட் பண்ணணும். இன்இக்வாலிட்டி அப்படியே இருக்குமா, அப்படியே தான் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் நம்பரை டிவைட் பண்ணால் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. நெகட்டிவ் நம்பரை டிவைட் பண்ணால் தான் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். இந்த 6 கேன்சல் ஆயிருமா, 1 6 6 7 6 are 42. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 7. இந்த எக்ஸ் அப்படியே போடுறோம். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சைனு இந்த 7. இதில் எழுதுனா எழுதிக்கோங்க. டிவைடட் பை 6 ஆன் போத் சைட்ஸ். சொல்யூஷன் எல்லாம் கிடைக்கும். இந்த எக்ஸோட எக்ஸ் வந்து 7 விட அதிகமாக இருக்குமா. எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 7 தானே. எக்ஸ் தான் கிரேட்டர், எக்ஸ் தான் அதிகமாக இருக்குமா. எதை விட, 7ஆகவும் இருக்கும், 7 விட அதிகமாகவும் இருக்கும். ஸோ 7 உண்டு, ஈக்குவல் சைன்றது 7 உண்டு, 7 விட கிரேட்டராக இருக்கும். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தானே. ஸோ 8 9 10 போய்கிட்டே இருக்கும். இது இன்டீஜர்ஸுங்கிறதுனால பாசிட்டிவ் நம்பர் தான். ஓகே, 7 விட அதிகமான பாசிட்டிவ் நம்பர் தான் போகும். 7 8 9 10. இந்த சம் அவ்வளோதான். 5th one, 4x - 9 greater than -33 where x is a negative integer. சம்மு கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்க்கணும். நெகட்டிவ் இன்டிஜர்னா என்ன சொல்லுவோம், நம்பர் லைனில் 0க்கு அப்புறம் இங்கே வரலாம் -1 -2 -3 -4 இப்படியே போகிறது தான் நெகட்டிவ் இன்டிஜர். எக்ஸ் வேல்யூ ஃபைனல் ஆன்சர் இதுக்குள்ளே தான் இருக்கணும், பாசிட்டிவ் இன்டிஜருக்கு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்குவோம். 4x - 9 greater than -33. நமக்கு எக்ஸ் வேல்யூ மட்டும்தான் இருக்கணும். இந்த -9 இருக்கக்கூடாது, 4 இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு -9 எடுக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு 9 இது கூட ஆட் பண்ணணும். ஸோ 4x - 9 அப்படியே எழுதிக்கிட்டு இது கூட ஒரு 9 ஆட் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு 9 ஆட் பண்ணால் ரைட் சைடும் 9 ஆட் பண்ணோம். ரைட் சைடு என்ன இருக்குது, -33 அது இருக்குது, அது கூட 9 ஆட் பண்ணுறோம். ஒரு நம்பரை ஆட் பண்ணால் அந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது, அதனால் அப்படியே அந்த சைனை போடுறோம். 4x அப்படியே போடுறோம். -9 0 ஆயிடும். இந்த கிரேட்டர் தன் சைன் அப்படியே போடுறோம். -33 இந்த லைனில் நல்லா பார்த்துக்கணும். இப்படி இதில் மைனஸ் இதில் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் இதை சப்ராக்ட் பண்ணணும். இதை மைனஸ் பண்ணால் 24 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ப்ளஸ் சைனா மைனஸ் சைனான்னு பார்க்குறதுக்கு இந்த ரெண்டு நம்பரில் பிக்கர் நம்பர் எது 33, இதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது மைனஸ், அந்த சைனை தான் போடணும். இதில் எது பெரிய நம்பரோ அதுக்கு முன்னாடி உள்ள சைன் தான் போடணும். ஸோ நமக்கு என்ன இருக்குது, 4x இருக்குது. இந்த 4 நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 4ஆல் டிவைட் பண்ணுவோம். இந்த 4 கேன்சல் பண்ணால் இது மல்டிப்ளிகேஷன் இருக்கா, ஸோ 4 டிவைட் பண்ணுவோம். இந்த சைடு டிவைட் பண்ணால் ரைட் சைடும் டிவைட் பண்ணுவோம். -24 அப்படியே போட்டு 4 போடணும். இந்த இன்இக்வாலிட்டி கிரேட்டர் சைன் அப்படியேவா போடணும்னா பார்க்கணும்னா இங்கே 4 தானே டிவைட் பண்ணியிருக்கோம், இதில் பாசிட்டிவ் நம்பர் தான் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி சைன் சேஞ்ச் ஆகாது. இதில் நெகட்டிவ் சைன் நம்பர் இது -4ஆல் டிவைட் பண்ணால் இதில் கிரேட்டர்னு போடக்கூடாது, லெஸ் தென் போடணும். இந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பர், டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் இந்த சைனை அப்படியே போட்டுடலாம். இந்த 4 கேன்சல் ஆயிரும். 1 4 is 4, 6 4s are 24. எக்ஸ் அப்படியே போடுறோம். கிரேட்டர் தன் சைன் அப்படியே போடுறோம். இதில் மைனஸ் இருக்குது, இந்த 6 இருக்குது, -6. இந்த மைனஸை கவனிக்காமல் 6 மட்டும் போட்டுறாதீங்க. எக்ஸோட வேல்யூ -6 விட கிரேட்டராக இருக்கணும். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் -6. ஸோ -6 விட கிரேட்டராக இருக்கணும்னா -7 -8 -9 -10 இப்படி போடணுமா, இல்லை. இதை போடணுன்னா நீங்கள் ஒரு நம்பர் லைனை போட்டுக்கோங்க. இதில் 0 இருக்கும், ஓகேயா. 1 2 3ன்னு போகுமா, லெஃப்ட் சைடில் -1 -2 -3 இப்படி போகும். கொஞ்சம் நம்பர் லைனை போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக போட்டிருக்கேன்.
இப்போது -6 விட அதிகமாக தான் அந்த எக்ஸ் வேல்யூ இருக்கணுமா, எக்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கணுமா -6 விட. -6னா இது கிரேட்டராக இருக்கணும்னா நான் ரைட் சைடில் தான் போக சொல்லியிருக்கிறேன். ஸோ -6 போடக்கூடாது, -5 போடணும், -4 போடணும், -3 போடணும், -2 போடணும், -1 போடணும். 0 போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கணும், நெகட்டிவ் இன்டிஜராக தான் இருக்கணும். அது நெகட்டிவ் நம்பராக தான் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதில் 0வும் வராது, பாசிட்டிவ் நம்பர்ஸும் வராது. இந்த -1 இதுதான் ஃபைனல் ஆன்சராக வரும். இதை போட்டுறாதீங்க, இது தப்பாயிரும். -6 விட கிரேட்டர் தாங்க எக்ஸு. ஸோ -7 -8 -9 இப்படி போடாதீங்க. இதுதான் கரெக்ட். த சொல்யூஷன்ஸ் ஆர் -6 விட அதிகமாங்கிறதுனால -5 -4 -3 -2 -1 நெக்ஸ்ட்டு 0 போடக்கூடாது. ஏன்னா கொடுத்ததில் எக்ஸ் வந்து நெகட்டிவ் இன்டிஜர் தான் கொடுத்துருக்கு. இதுதான் ஃபைனல் ஆன்சர். Fourth problem, solve the following equations and represent the solution on the number line. அதாவது given equation-ஐ சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதை நம்பர் லைன் என்ன பண்ணால் ரெப்ரசன்ட் பண்ணணும். k is greater than -5. இதில் ஈக்குவல் எதுவுமே இல்லை, வெறும் greater than தான் இருக்குது. k தான் கிரேட்டரா, எதை விட -5 விட. -5 விட கிரேட்டர் வேல்யூ அப்படின்னா -5 வந்து இருக்கா, கிரேட்டர் வேல்யூ அப்படின்னா ரைட் சைடு தான் போகணும். ஸோ -5 விட கிரேட்டர் வேல்யூ -4 -3 நம்பர் லைன் போட்டதுக்கப்புறம் எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை தப்பாக எழுதிடும். -5 விட கிரேட்டர் வேல்யூனா -6 -7 அப்படி போட்டக்கூடாது. -4 -3 -2 -1 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஃபைனல் அந்த ஆரோ இருக்குல்ல, அதான் போயிட்டுருக்கு. இன்டீஜர்னு கொடுத்துருக்கு, ஸோ அதனால தான் போயிட்டுருக்கு. இப்போ நெகட்டிவ் இன்டீஜர்னால் இந்த -1ஓட ஸ்டாப் ஆயிரும். லாஸ்ட்டு சம்க்கு ஸ்டாப் ஆன மாதிரி இன்டிஜர்னு கொடுத்துருக்கனால போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை நான் எப்படி இந்த சொல்யூஷன் ஆர்ன்னு போட்டு இதை எழுதிக்கணும். நம்பர் லைனில் எப்படி மார்க் பண்ணணும்னா, இந்த சொல்யூஷன் எல்லாம் இருக்குது -4. ஸோ இதை எப்படி பெருசாக -3 இருக்குது, -2 இருக்குது, -1 இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, இப்படி போய்கிட்டே இருக்குது. இப்படி ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பென்சிலால் ட்ரா பண்ணிவிட்டு பென்னால் இப்படி டாட் வைங்க. என்ன நம்பர்லாம் உண்டோ அது மேலே பெரிய டாட்டாக வைங்க. ரெட் கலர் பென் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது டீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. செகண்ட் ஒன், -7 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்யா. ஒய் நெகட்டிவ் இன்டிஜர். ஒய் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். அது பார்த்தா தான் சொல்யூஷன் எழுத முடியும். இப்போ ஒய் எப்படி இருக்கணும், ஒய் கிரேட்டராக இருக்கணும் -7 விட. இப்படி நெகட்டிவ் நம்பர் கொடுத்தா நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் லைனை போட்டுக்கலாம். நம்பர் லைன் போட்டாச்சா, -7 விட கிரேட்டராக இருக்கணுமா. ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்கணும், -7 விட அதிகமாக இருக்கணும். -7 வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம -7 மார்க் பண்ணிக்குவோம். ஈக்குவல் இருக்கிறனால -7 வரும். -7 விட அதிகமாக இருக்குமா. ஸோ அதிகமாக இருக்குன்னா இந்த சைடு தானே போகணும். ஆனால் அந்த ஒய் எப்படி இருக்குமா, நெகட்டிவ் இன்டிஜராக தான் இருக்கணுமா. இப்படி பாசிட்டிவ் நம்பருக்கு போகக்கூடாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட வேண்டியதா, அந்த -1ஓட ஸ்டாப் பண்ணிட வேண்டியதா. அப்போ இதில் மட்டும் டாட் வைக்கணும். டாட் வச்சதுக்கப்புறம் சொல்யூஷன் எழுதிக்கலாம். 0 வைக்கக்கூடாது, ஏன்னா நெகட்டிவ் இன்டிஜர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்ணாலேயே டாட் வச்சுருக்கலாம். எதுக்காக நம்பர் லைனை போட்டதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன் எழுத சொல்கிறேன்னா, இதில் நெகட்டிவ் நம்பர் வருது. -7 விட அதிகமாக இருக்குன்னா -7ம் ஃபஸ்ட்டு வரும் ஈக்குவல் சைனுங்கிறதுனால. -7 -6 -5 -4 -3 -2 -1 அவ்வளோந்தான். அப்புறம் 0லாம் வராது. நம்ம மறந்து வெயிலாம் தவறுதலா -7 விட அதிகமாக இருக்கணுங்களா, -8 -9 -10 இப்படி போட்டுறக்கூடாதுல்ல. ஏன்னா இந்த சைடு போனால் அது லெஸ்ஸு, இந்த சைடு தான் கிரேட்டராக போகிறது. ஸோ இந்த சம்க்கு சொல்யூஷன் இதுதான். இதை கொஞ்சம் நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க சொல்யூஷன் பாயிண்ட்ஸ். தேர்ட் ஒன், எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும், -4 விட கிரேட்டராக இருக்கணும், 8 விட லெஸ்ஸாக இருக்கணும். ஈக்குவல் சைன் இருக்கிறதுனால 8ஆகவும் இருக்கலாம், 8 விட லெஸ்ஸாகவும் இருக்கலாம், -4ஆகவும் இருக்கலாம், -4 விட அதிகமாகவும் இருக்கலாம். ஆனால் எக்ஸ் என்னவாக இருக்கணுமா, நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதில் எக்ஸுங்கிற வேல்யூ நெகட்டிவ் நம்பர் வராது. நம்ம நம்பர் லைனில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவோம். எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும்,
8ஆவும் 8ஐ விட லெஸ்ஸாகவும் இருக்கணுமா? அப்போ 8ம் உண்டு, 8ஐ விட லெஸ்ஸாகவும் உண்டு. அதை மார்க் பண்ணிக்கிட்டே வரோம். ஆனால் நேச்சுரல் நம்பர் வந்து 1லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 வந்தோடனே நிறுத்திக்கணும். இங்கே 0வுக்கு வரக்கூடாது, நெகட்டிவ் நம்பர்ஸுமே வரக்கூடாது. நெகட்டிவ் நம்பர்ஸ் வருதுன்னா தான் நம்ம இதை பார்க்க முடியும். -4ஐ விட அதிகமானா -4ஐ விட அதிகமானா இங்கே நெகட்டிவ் நம்பர் இது வரும். ஆனால் வராது, இவ்வளோ தான் வரும். அதாவது -4ஐ விட அதிகமானா இங்கேருந்து இப்படி போகும். ஓகேயா? 8ஆவும் 8ஐ விட கம்மியாகும்னா இப்படி வரும், இங்கேருந்து இப்படி வரும். 8 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சாரி, இங்கேருந்து வராது. 8னா இங்கேருந்து தான் வரும். 8ஆவும் 8ஐ விட கம்மியாக இருக்கும்னா இங்கே இவ்வளோ தூரம் வரும். இந்த -4 வர தான் வரும். இங்கே 8 வர தான் வரும். கொடுத்துருக்க இன்இக்வாலிட்டி படி பார்த்தா இவ்வளோந்தான். இந்த -4லேருந்து இங்கே 8 வர இவ்வளோந்தான் வரும் எக்ஸோட வேல்யூ. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்லாம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வராது, இதுக்கு இங்கே வராது. இங்கே 1 2 3 4 5 6 7 8 மட்டும்தான் ஆன்சராக வரும். இந்த சம்முக்கு இதான் ஆன்சர். த சொல்யூஷன்ஸ் ஆர் 1 2 3 4 5 6 7 8 வரை தான் வரணும். இதுலேயும் 1 மார்க் பண்ணணும். பெண்ணை வச்சு மார்க் பண்ணுங்க. 2 3 4 5 6 7 8 வரை மார்க் பண்ணிடணும். அவ்வளோந்தான். Fourth one, 3m minus 5 less than or equal to m plus 1. m integer தான். ஸோ இன்டிஜருங்கும் போது 0, பாசிட்டிவ் இன்டிஜர், நெகட்டிவ் இன்டிஜர். ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் ஃபஸ்ட்டு எம் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த இன்இக்வேஷன் எம் அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ இந்த -5 டெலிட் ஆகணும், 3 டெலிட் ஆகணும், 2 டெலிட் ஆகணும், 1 டெலிட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு -5 டெலிட் பண்ணுவோம். -5 போகணும், என்ன பண்ணணும்? ஒரு 5 ஆட் பண்ணணும். ஸோ 3m - 5 அப்படி எழுதிட்டு +5. இந்த சைடு +5 பண்ணால் இந்த சைடும் +5 பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? 2m + 1 அப்படியே எழுதிட்டு +5 பண்ணணுமா? +5 ரெண்டு சைடும் பண்ணினா இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் நம்ம அப்படியே போடுறோம். 3m அப்படியே போடுறோம். 5 - 5 0 ஆயிடும். இந்த இன்இக்வாலிட்டி அப்படியே போட்டுடுறோம். 2m அப்படியே 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 6. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே 3m இருக்குது, இங்கே 2m இருக்குது. நமக்கு வேரியபிள் ஒரு சைடாக வரணும். ஸோ நம்ம இந்த 2m டெலிட் பண்ணுவோம். டெலிட் பண்ணால் என்ன பண்ணணும்? இல்லை +2m இருக்குது. ஸோ -2m மைனஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3m அப்படியே எழுதிக்குவோம். 2m மைனஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஏன்னா இதில் 2m இருக்கா? 2m + 6 அப்படியே எழுதிட்டு இந்த 2m நீக்கிறதுக்காக தான் நம்ம 2m மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த சைடு மைனஸ் பண்ணுறதுனால இந்த சைடும் மைனஸ் பண்ணுறோம். ஓகேயா? சைன் இப்போ மைனஸ் பண்ணுறோம். ஒரு நம்பரால் ஆட் பண்ணமோ மைனஸ் பண்ணமோ இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படியே போடுறோம். இப்போது இதுலேயும் 3m, இதில் 2m, m வேரியபிள் சேமாக இருக்குது. இது லைக் டேர்ம்ஸ். இப்படி இருந்தால் நம்மளால் என்ன முடியும்? சப் பண்ண முடியும், இல்லை ஆட் பண்ண முடியும். 3m - 2m, அதாவது 3லேருந்து 2வை மைனஸ் பண்ணணும். 3லேருந்து 2வை மைனஸ் பண்ணால் 1 வரும். இந்த m அப்படியே போடுறோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைனை அப்படியே போடுறோம். இந்த 2m இந்த 2m கேன்சல் ஆயிரும், 0 ஆயிருமா? ஏன்னா இதில் +2m. இந்த 2mலேருந்து 2m மைனஸ் பண்ணால் 0 ஆயிரும். இந்த 6 மட்டும் அப்படியே இருக்குது, போட்டுருவோம். ஸோ 1mனா என்னது? m. அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. எம்மோட வேல்யூ 6ஐ விட லெஸ்ஸாக இருக்கணும், 6ஆகவும் இருக்கலாம். ஈக்குவல் சரிங்களா? m is less than or equal to 6. ஃபஸ்ட் இந்த சம்முக்கு சொல்யூஷன் எழுதணும். எழுதிட்டு தான் நம்ம நம்பர் லைனை மார்க் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்பர் லைனை மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்யூஷன் எழுத போகிறோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். இப்போது எம்மோட வேல்யூ லெஸ்ஸாக இருக்கணும், 6ஐ விட. 6ஆகவும் இருக்கலாம். 6 எங்கே இருக்குது? அப்போ இந்த பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். 6 எங்கே இருந்தா இருக்குது? இங்கே m வந்து இன்டீஜர்னு கொடுத்துருக்கு கொஸ்டினில். ஸோ 6ஐ விட லெஸ் ஆனால் இங்கே ஃபுல்லாக அப்படியே போய்கிட்டேன். லெஸ்ஸுனால எழுது இந்த சைடு நோக்கி தான் போகணும். ஓகேயா? அப்போ இதை அப்படியே மார்க் பண்ணிடலாம். நம்ம எத்தனை பாயிண்ட் போட்டிருக்கோமோ அத்தனை பாயிண்ட் வரையும் மார்க் பண்ணிடணும். ஆரோ முன்னாடி வர இப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே போகணும். பெண்ணை வச்சு கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்து எழுதிக்கலாம். ஏன்னா 6ஆ 5 4 3 2 1 0 -1 -2 -3 அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா போட்டுக்கலாம். ஓகேயா? சொல்யூஷனை இங்கேருந்து எழுதுறோம். 6 5 4 3 2 1 0 இப்படி போய்கிட்டே இருக்கு. லெஃப்ட் சைடு நோக்கி தானே போகும்.
லெஸ் தென் 6னா ஈக்குவலுங்கனால 6ஐயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம். Fifth problem. An artist can spend any amount between 80 to 200 on brushes. If cost of each brush is 5 rupees, there are 6 brushes in each packet. Then how many packets of a brush can the artist buy? என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் அமௌண்ட்டை, அதாவது 80 to 200 rupees. எவ்வளவுன்னு கரெக்டாக சொல்ல அப்ராக்சிமேட் வேல்யூ கொடுத்துருக்கு. எவ்வளவாகவும் இருக்கலாம். 80 rupees 200 rupees. எதுக்காக, ப்ரஷ் வாங்குறதுக்கு. ஒரு ப்ரஷ்ஷோட ரேட்டு 5 rupees. 6 ப்ரஷ்ஷோட ரேட்ஸு, அதாவது ஒரு பேக்கெட்டில் 6 ப்ரஷஸ் இருக்கான். இதுதான் ஒரு பேக்கெட்னா இதில் 6 ப்ரஷஸ் இருக்குது. ஒரு ப்ரஷ்ஷோட ரேட்டு 5 rupees. அப்போது ஒரு பேக்கெட்டோட ருபீஸ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், 6ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், 30 rupees வரும். ஒரு பேக்கெட் 30 rupees. ஆனால் அவர் 80 rupeesலேருந்து 200 rupeesக்குள்ளே தான் வாங்குவார். அப்போ எத்தனை பேக்கெட் ப்ரஷ் வாங்கியிருப்பார், ஒரு பேக்கெட் 30 rupees. அப்போ எத்தனை பேக்கெட் வாங்கியிருப்பாருங்க, கரெக்டாக கொடுத்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கேயும் அப்ராக்சிமேட்டாக தான் இருக்குது. அப்போ அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிடலாம். How many packets of brush he can buy? ஃபஸ்ட்டு கொடுத்ததை எழுதிக்கணும். given the artist can spend any amount between 80 to 200. ஒன் ப்ரஷ்ஷோட காஸ்ட் எவ்வளவு, 5 rupees. அப்போது 6 ப்ரஷ்ஷோட காஸ்ட் எவ்வளவு, 5 × 6 எவ்வளவு, 5 6 are 30. 30 rupees. 30 rupees, அதாவது காஸ்ட் ஆஃப் 6 ப்ரஷ் 30 கிடச்சிருச்சு. அதாவது ஒரு பேக்கெட்டில் 6 ப்ரஷஸ் இருக்குமா, அப்போ ஒரு பேக்கெட்டோட காஸ்ட்டும் இதானே, அதான் 30 rupees. ஒன் பேக்கெட்டோட காஸ்ட் எவ்வளவு, 30 rupees. நம்ம எதை கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்குவோம். எக்ஸ் என்னது, நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் ஆஃப் ப்ரஷ். சரியா, எத்தனை பேக்கெட் ஆஃப் ப்ரஷ் அவனால் வாங்க முடியுதோ அதுதான் எக்ஸ்ன்னு வைக்கிறோம். ஒரு பேக்கெட்டோட ப்ரஷ்ஷு ஒரு 30 rupees. எக்ஸ் பேக்கெட்டோட ப்ரஷ் ரேட் எவ்வளவு, 30 × x 30x. காஸ்ட்டுங்கிறதுனால ருபீஸ் போட்டுக்கலாம். இதான் ஒரு பேக்கெட்டு. இதில் எத்தனை, 3 4 5 6 ப்ரஷஸ் இருக்குது. இந்த ஒரு பேக்கெட்டு 30 rupees. இதே மாதிரி எத்தனை பேக்கெட் வாங்குறாங்கன்னு தெரில, இந்த 80 to 200 rupeesக்குள்ளே. அப்படிங்கும்போது எத்தனை பேக்கெட்டுன்னு தெரியல, அந்த நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் என்ன வச்சுருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ காஸ்ட் ஆஃப் எக்ஸ் பேக்கெட் எவ்வளவு, 30 × x 30x. அந்த காஸ்ட்டு எப்படி இருக்கணும், 80 rupeesலேருந்து, இதுதான் 30x காஸ்ட் ஆஃப் எக்ஸ் பேக்கெட். இந்த காஸ்ட்டு 80 rupeesலேருந்து 200 rupeesக்குள்ளே இருக்கணும். இந்த ஈக்குவேஷன் இதை கொடுத்ததை ஷார்ட்டாக நம்ம போட்டுட்டோம். இந்த கொடுத்துருக்காங்களா, 80 to 200க்குள்ளே அந்த அமௌண்ட் இருக்கணும். 30x தான் என்னது, இந்த ப்ரஷ் பேக்கெட்டோட அமௌண்ட்டு. அது கரெக்டாக எவ்வளோ வேல்யூன்னு கொடுக்கல, 80 to 200 rupeesக்குள்ளே எவ்வளவுனாலும் இருக்கலாம். நாம் தான் கடைக்கு போகிறோம், ஆனால் நம்ம கடைக்கு போனால் ஒரு அமௌண்ட் கரெக்டாக வச்சுருப்போம். இதில் நம்ம 100 rupees வச்சுருக்கோன்னு வச்சுக்குவோம், இந்த அமௌண்ட்டுக்குள்ளே அப்படின்ருக்கு. இந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரியாது, 100 110 நம்மளே கவுண்ட் பண்ணாமல் தான் கொண்டு போகிறோம், கெஸ் பண்ணி கொண்டு போகிறோம். அப்படின்னா இப்போ ஒரு ப்ரஷ்ஷு 5 rupees, ஒரு பேக்கெட்டோட ப்ரஷ்ஷு 30 rupees. அப்போ நம்மகிட்ட இருக்கிற காசுக்கு எத்தனை பேக்கெட்டு வாங்கியிருப்போம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். நம்மகிட்ட 80லேருந்து 200 rupeesக்குள்ளே எவ்வளவாவது இருக்கும். தட் 30x தான் அந்த அமௌண்ட். நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்லை எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கணும், அந்த 30யை டெலிட் பண்ணிடணும். 30 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால நம்ம டிவைட் பண்ணால் போயிடும். அப்போது இந்த சைடும் டெலிட் பண்ணணும், இந்த சைடும் டிவைட் பண்ணணும். ஸோ 30 தானே டிவைட் பண்ணுறோம், 80 divided by 30 less than or equal to 30x divided by 30 less than or equal to 200 divided by 30. ஒரு பாசிட்டிவ் நம்பரை டிவைட் பண்ணோன்னா இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. இந்த ஒரு 0 கேன்சல், இங்கே ஒரு 0 கேன்சல், இங்கே 30 கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குது, 8/3 less than or equal to x less than or equal to 20 இருக்குது. இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சா, இங்கே 20 divided by 3. 8 3ஆல் டிவைட் பண்ணுறோம், 2 3s are 6, 8ல் 6 மைனஸ் பண்ணால் 2, இங்கே 0 போட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கணும். 6 3s are 18, மைனஸ் பண்ணால் 2 தானே, 0. 6 3s are 18, இப்படி போய்கிட்டே இருக்கும். 8/3 2.66 less than or equal to x,
less than or equal to 23 ஆல் டிவைட் பண்ண 6 3s are 18 மைனஸ் பண்ணால் 2 0 இதில் 0 போட்டதுனால இங்கே பாயிண்ட் வைக்கணும் 6 3s are 18 2 இங்கேயும் அதே மாதிரி தான் வருது 6.66ன்னு போடுவோம் இது டெசிமல் நம்பராக இருக்கிறது நம்ம ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுவோம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 இருக்கிறதுனால நம்ம இது கூட ஒன்று ஆட் பண்ணுவோம் 2 கூட ஒன்று ஆட் பண்ணால் 3 போடுவோம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 இருக்குது ஸோ இந்த ஹோல் நம்பர் ஆக்குனா இது கூட ஒன்று ஆட் பண்ணுவோம் 6 கூட ஒன்று ஆட் பண்ணால் 7 போடுவோம் ஆனால் நம்ம இதில் 7 போட மாட்டோம் எதுக்கு அப்படின்னா இப்போ ரீசன் சொல்கிறேன் இந்த எக்ஸுங்கிறது என்னது நம்பர் ஆஃப் பேக்கெட் அவன் இவ்வளவு காசில் வாங்க முடிகிற பேக்கெட்ஸ் தான் 80 to 200 ருபீஸ்க்குள்ளே வாங்க முடிகிற பேக்கெட்டோட நம்பர் தான் எக்ஸு ஸோ 1 பேக்கெட் எவ்வளவு 30 ருபீஸு இப்போ நம்ம 7 பேக்கெட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா 7 × 30 210 ஆயிரும் ஆனால் அவன் வச்சுருக்கிறது 200க்குள்ளே தான் இருக்கும் 200ஆவோ 200க்குள்ளே தான் ஸோ பிட்வீன்கிறதுனால 200க்குள்ளே இது 200 விட தாண்டி போகுது அபவ் 200 ஆகுது ஸோ அப்படின்னா நம்ம இந்த 7 எடுக்க முடியாது இதில் 6 தான் போடணும் நாம் எப்பவுமே இப்படி இன்ஈக்குவேஷன் வந்துருச்சுன்னா உடனே சொல்யூஷன்ஸ் எழுதுவோமா அதே மாதிரி எழுதிக்கலாம் 3 இருக்கலாம் 3ஐ விட கிரேட்டராக இருக்கும் 4 5 6 வரதான் இருக்கணும் இதுக்கு என்ன மீனிங் அவன் வாங்கின பேக்கெட்டு 3 பேக்கெட்ஸாக இருக்கலாம் 4 பேக்கெட்ஸாக இருக்கலாம் 5 பேக்கெட்ஸாக இருக்கலாம் 6 பேக்கெட்ஸாக இருக்கலாம் ஃபைனல் ஆன்சர் என்னது இந்த நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் ஆஃப் ப்ரஷ் எல்லாம் இருக்கலாம் 3ஆக இருக்கலாம் 4ஆக இருக்கலாம் 5ஆக இருக்கலாம் 6ஆக இருக்கலாம் இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் Objective type questions. Sixth one, the solution of the inequation. இந்த இன்இக்குவேஷனில் சொல்யூஷன் கிடைக்கும் இந்த p வேல்யூ எப்படி இருக்கணும் 3லேருந்து 6 வரை இருக்கணும் ஆனால் 3யும் வரணும் 6ம் வரணும் 3 இருக்கலாம் 4 இருக்கலாம் 5 இருக்கலாம் 6 வரை 3 4 5 6 4th one இந்த இதுதான் கரெக்ட் ஆன்சர் த சொல்யூஷன் ஆஃப் த இன்இக்குவேஷன் இதனுடைய சொல்யூஷன் கேட்டிருக்கு எக்ஸ் நேச்சுரல் நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் 1 2 3 4 தான் வரணும் ஸோ இந்த இன்இக்குவேஷனில் எக்ஸை மட்டும் தனியாக கொண்டு வரணும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு +5 இருந்தால் -5 பண்ணுனா இது 0 ஆகும் அப்போ ரெண்டு சைடும் -5 பண்ணுவோம் +5 -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 -5 ஓகேயா இந்த +5ம் -5 என்ன ஆகும் 0 ஆயிரும் கேன்சல் ஆயிரும் 5x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 10 நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் இந்த 5 வரக்கூடாது ஸோ இந்த 5ஐ கேன்சல் பண்ணால் ஒரு 5ஆல் டிவைட் பண்ணிடலாம் இந்த சைடு டிவைட் பண்ணால் இந்த சைடும் டிவைட் பண்ணணும் 5 கேன்சலு 1 5 is 5 2 5s are 10 நம்ம ஒரு பாசிட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணுறவங்களால இந்த சைன் இன்இக்வாலிட்டி சைன் சேஞ்ச் ஆகாது ஸோ எக்ஸ் தான் இருக்குது எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்குது அப்போ எக்ஸோட வேல்யூ இருக்கணும் 2ஆகவும் 2ஐ விட லெஸ்ஸாகவும் இருக்கணும் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 தானே 2ஆகவும் 2ஐ விட சின்னதாகவும் இருக்கணும் ஸோ 2 விட சின்னது 1 நெக்ஸ்ட்டு 0 எடுக்க முடியுமா முடியாது ஏன்னா நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க எக்ஸு ஸோ அது 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ 1ம் 2ம் தான் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் 1 தான் இதுக்கு ஆன்சர் இந்த இதுக்கு இந்த ஆப்ஷன் இந்த இதுக்கு இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் 8th one அதாவது ஒரு பெண்ணோட காஸ்ட் எவ்வளவா 8 ருபீஸா சீல் பண்ண பேக்கெட் இருக்குது ஒரு பேக்கெட்டில் 10 பென்ஸ் இருக்கான் அப்போது ஒரு பேக்கெட்டோட ருபீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணும் ஒரு பென்னு 8 ருபீஸா அப்போ 10 பென்ஸ் எவ்வளவு 8 ருபீஸு அப்போது 1 பேக்கோட ரேட்டு 8 ருபீஸு ஆனால் எத்தனை பேக்கெட் வாங்கினாங்கன்னு தெரில ஸோ அதை நம்ம எக்ஸுன்னு வச்சுக்குவோம் ஸோ எக்ஸ் பேக்கெட்ஸ் 8 ருபீஸ் 8 × x அந்த 8 × x எப்படி இருக்கணும் 500 விட லெஸ்ஸாக தான் இருக்கணும் அவன்கிட்ட இருக்கிறது 500 ருபீஸ் ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 500 ருபீஸ் இந்த 500 ருபீஸ்க்குள்ளே தான் இந்த அமௌண்ட்டு வரணும் நம்ம இன்இக்வாலிட்டி கொண்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் இந்த 80ஆல் ரெண்டு சைடுமே டிவைட் பண்ணுவோம் 80ஆல் டிவைட் பண்ணுறோம் இந்த 80 கேன்சல் ஒரு 0 கேன்சல் 50ஐயும் 8ஐயும் டிவைட் பண்ணுவோம் எக்ஸ் வேல்யூ எதுனா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50 டிவைடட் பை 8 ஸோ 50ஐ 8ஆல் டிவைட் பண்ணுறோம் 6 8s are 48 பேலன்ஸ் 2 இங்கே 0 போடுறோம் இங்கே பாயிண்ட் போடுறோம் 2 8s are 16
4 0 இங்கே 6.2ன்னு தான் இருக்குது. ஆனால் நமக்கு என்னது ஒரு ஹோல் நம்பர் தான் தேவை. இதான ஹோல் நம்பர். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். 6 மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. இப்போ 6 பேக்கெட்ஸ் வந்து 500 ருபீஸ்க்குள்ள நம்ம வாங்கிடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன். 9th one, the indication that is represented on the number line. அதாவது இந்த நம்பர் லைனை கொடுத்துருக்கத நம்ம இண்டிகேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுமா. இது என்ன கொடுத்துருக்காங்க, -4 -3 -2. அப்போது -4லேருந்து 2 வரை வருது அந்த எக்ஸோட வேல்யூ. ஓகேயா, அப்போ இதில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதான் ஆன்சராக இருக்கும். ஆனால் கொடுத்த ஆப்ஷனில் எதுவுமே வரல. இதில் எல்லாமே 0 0ன்னு தான் இருக்குது. இதில் 2ன்னு கொடுத்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ நம்ம ஒரு ஆப்ஷனை இன்னொன்று சேர்த்துக்கிறோம். -4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இந்த ஆன்சர் தான் கரெக்ட். ஆனால் புக்கில் அந்த இது கொடுக்கல. ஸோ நம்மளே இந்த ஃபில்லப்ஸ் லைனில் எழுதிக்கலாம். எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. எக்ஸோட வேல்யூ -4லேருந்து 2 வரை இருக்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.